ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அரோமா ஈட்ஸ். பொதுவாக கேரட் வச்சு நம்ம சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சேனலில் கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது கேரட் ஹல்வா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின முந்திரி, பாதாம் 1/4 கப் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கனமான எண்ணெய் சட்டியில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அது உருகி வந்ததுக்கப்புறம் 1 கிலோ அளவு திருகின கேரட் சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட் ஃப்ரெஷ் கேரட் தான், அதனால தான் இது கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் கேரட் எடுக்கும்போது நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். பால் நல்லா சுண்டிடணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த கேரட் அல்வா கிண்டும் போது நம்ம மேஷ் பண்ணி விட்டு கிண்டக்கூடாது. பாருங்கள் எப்படி நான் கிண்டுறேன்னு, இதை மாதிரி தான் கிண்டணும். அப்போ தான் கேரட் அல்வா பார்க்குறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2/3 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்த உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை சேர்த்த உடனே கேரட்டோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓரளவு தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். இந்த கேரட் அல்வா நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஸ்பெஷலாக விண்டரில் செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் இந்த ஸ்வீட் இல்லாமல் டிஷ் கம்ப்ளீட்டே ஆகாது. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இது மூடி வைக்கிறதுனால கேரட் நல்லா வெந்துடும். ஸோ அதுக்காக தான் மூடி வச்சோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணிலாம் நல்லா சுண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கோயா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கோயா அப்படின்னா இது பாலை நல்லா சுண்ட வச்சு அதில் சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்காம எடுத்துக்கிறது தான் கோயா. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கோயா சேர்க்குறதுனால இதோட கலரும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பர்ஃபெக்டான டெக்ஸ்சரு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் திருகின கோயா, அப்புறம் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, பாதாம் இதையும் அதோட சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த டெலிஷியஸான கேரட் அல்வாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.